Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம 3rd செமஸ்டருக்குரிய ரெக்கார்ட் டீடைல்ஸ் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, சோ அது தவிர என்னென்ன லெவல்ஸ் இருக்கு, சோ இந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்ல வந்து எப்படி எழுதணும் ரெக்கார்ட்ஸ், சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஒரு ஓவர்வியூ மாதிரி வாட் ஆர் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் அப்படினு பார்த்துட்டு இந்த வீடியோல just I will explain about the demonstration record. So அடுத்த வீடியோஸ்ல மற்ற ரெக்கார்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதில் வந்து 3rd செமஸ்டரில் வந்து இட் இஸ் ஃபுல் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் தான் நீங்கள் பண்ணுவீங்க அண்ட் ஆல்சோ ரெக்கார்ட் ரைட்டிங். ஸோ அதை பற்றி தான் நம்ம இனிமேல் வீடியோஸ் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த 3rd செமஸ்டரில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸோ யூல் பி அட்டெண்டிங் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஸோ இதில் வந்து நம்ம சிலபஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் ஆல் த ரெக்கார்ட்ஸ், என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ லெவல் 1 லெவல் 2ன்னு இருக்கும். ஸோ லெவல் 1 as you all know level 1 வந்து it is for 6th 7th standard and 8th standard. level 2 அப்படின்றது it is for 9th and 10th. ஸோ ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 லெவல் 2ன்னு கொடுத்துருப்பாங்க உங்கள் சிலபஸ்லேயே. நீங்கள் வந்து பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் the list of the records நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது. ஸோ டோட்டலாக நீங்கள் லெவல் 1 லெவல் 2யும் சேர்த்து there will be 23 டோட்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பாருங்கள், அப்சர்வேஷன் ரெக்கார்ட். அது லெவல் 1 லெவல் 2ன்னு இருக்கும். 2 எழுதணும். நீங்கள் அப்சர்வேஷன்லேயே 2 ரெக்கார்ட் எழுதணும். 1 is for the lower grade, அதாவது 6th 7th 8th எதுக்காது. அண்ட் செகண்ட் லெவல் வந்து அந்த ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு 10th எழுத முடியாது. ஸோ நீங்கள் 9th தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் அது வந்து லெவல் 1 லெவல் 2ன்னு எழுதணும். டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டும் லெவல் 1 லெவல் 2. லெசன் பிளான். ஸோ லெசன் பிளான்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லெசன் பிளான் வந்து ரொம்ப பார்ப்பாங்க ப்ராக்டிக்கலில். நீங்கள் எழுதணும், நீங்கள் எடுத்த கிளாஸை பற்றி. ஸோ அதுவும் லெவல் 1 லெவல் 2ன்னு இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்ட். நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க அந்த லெவல் 1 லெவல் 2 ரெக்கார்ட். அப்புறம் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ லெவல் 1 லெவல் 2 இருக்குது. கேஸ் ஸ்டடி. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து நீங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெக்கார்டில். சைக்காலஜி ப்ராக்டிக்கல். ஸோ இப்போயே நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் முடிச்சிருப்பீங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு ரெக்கார்ட் இருக்குது, சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட். என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்ட், ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். அப்புறம் டீச்சிங் காம்பிடன்சி லெவல் 1 லெவல் 2. ஸோ இது நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஸோ நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் டீச்சிங் காம்படிஷன்ஸில். இது வந்து ரெக்கார்டாகவும் நீங்கள் எழுதலாம், இல்லை வந்து உங்கள் காலேஜை பொறுத்து எழுத சொல்லுவாங்க. ஸோ ஷீட்ஸாக எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லெசனை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் டீச் பண்ணணும் லெவல் 1க்கு லெவல் 2க்கு. அதுக்கு பாருங்கள் மார்க்ஸ் இதுக்கு மட்டும் 120. ஸோ இதுதான் வந்து ஒரு ரெக்கார்டுக்கும் இருக்க மார்க்ஸ் இந்த சைடு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலில் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு லெசனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரெக்கார்டுக்கும் வந்து மார்க்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்மிங் டு த இபிசி ரெக்கார்ட்ஸ். ஸோ இபிசி ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 இபிசி ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் டெக்ஸ்ட்டு, ட்ராமா அண்ட் ஆர்ட்ஸு, கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐசிடி, அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃபு. ஸோ ஒன்றுக்கும் 20 மார்க்கு. அண்ட் ஆன்லைன் கோர்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் கோர்ஸ் ஸ்வயம். ஸோ இதில் வந்து 2 இருக்கும் இல்லையா, ஒன்று டிஜிட்டல் எஜுகேஷன் இல்லைனா லேர்னர் சைக்காலஜி. ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான வந்து ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 20 மார்க்ஸு. ஸோ வந்து இதுதான் மொத்தம். ஸோ மொத்த ரெக்கார்ட்ஸ் இதுதான் இந்த லிஸ்ட்டு. ஸோ காலேஜை பொறுத்து அது வந்து ரெக்கார்டாக நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்றத பொறுத்து மாறும். இப்போ டீச்சிங் காம்படன்சிக்கு சில காலேஜில் வந்து ரெக்கார்டு கொடுப்பாங்க, சில காலேஜில் ஷீட்ஸில் எழுதணும். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம அந்த உங்களோட சிலபஸ்லேயே வந்து நம்ம யூனிவர்சிட்டி சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷனில்
ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 2 model lesson plans delivered by the concerned pedagogy teacher and 3 models by each student teacher under the supervision of the pedagogy teacher. So demonstration இதில் வந்து நீங்கள் 2 model lessons delivered by the concerned pedagogy teacher அது வந்து 2 model lessons நீங்கள் எழுதணும் and 3 ஸோ மொத்தம் 5 model lessons எழுதணும் நீங்கள் இந்த demonstration recordல by each student teacher under the supervision of pedagogy teacher. ஸோ வந்து இது வந்து உங்கள் கைடு இருக்காங்க இல்லையா, காலேஜில் இருக்க கைடு, அதாவது உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் அப்போ ஸ்கூலில் தர கைடு கிடையாது. ஸோ யுவர் காலேஜில் உங்களுக்கு வந்து பெடகாஜி ஸ்டாஃப்னு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி லெசன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து காட்டுவாங்க. ஸோ ஷீ டெலிவர்ஸ் அ டெமோ, ஹீ ஆர் ஷீ. ஸோ அவங்க ஒரு டெமோ மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு, இந்த மாதிரி தான் அபவுட் ஹவு டு டேக் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதை வந்து அந்த டெமோவை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை பற்றி எழுதணும் உங்களோட பெடகாஜி ஸ்டாஃப் டெலிவர் பண்ணுற கிளாஸை. ஸோ அது தவிர 3 model lessons by each student teacher under the supervision of pedagogy teacher. ஸோ இது வந்து அவங்க டெமோ கொடுக்குறத நம்ம பார்த்து எழுதுகிறோம். ஸோ மோஸ்ட்லி அது வந்து ஃபுல்லாகவே அவங்க எப்படி எடுக்கணும்னு நமக்கு சொல்லுவாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து அந்த ரெக்கார்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 5 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எல்லா காலேஜ்லேயும் மோஸ்ட்லி. ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் பாருங்கள், ஒரு மாடல் சும்மா நான் சில இது வந்து மாடலாக உங்களுக்கு வந்து அதில் மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்ட்லே இது எல்லாமே இருக்கும் பிரிண்டடாகவே. சில ரெக்கார்டு வந்து நீங்களாக எழுதுகிற மாதிரி இருக்கும், நம்ம லெசன் பிளான் எழுதுகிற மாதிரி நீங்களாக நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டீச்சர், நேம் ஆஃப் த டீச்சர் எஜுகேட்டர் இதெல்லாம் போட்டு எழுதணும். சில காலேஜஸில் இது எல்லாமே டைப்டாகவே இருக்கும். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு, அதாவது தமிழில் செய்து காட்டல் பதிவேடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டீச்சர், மாணவர் ஆசிரியர் பெயர், அதாவது உங்களோட பெயர். ஸோ நீங்கள் தான் ட்ரெயினி இல்லையா, ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் டீச்சர், ஸோ உங்களோட நேம். ஸோ யோர் நேம் மஸ்ட் பி ஹியர். நேம் ஆஃப் த டீச்சர் எஜுகேட்டர் பொறுத்த வரைக்கும் யோர் பெடகாஜி ஸ்டாஃப். ஸோ பெடகாஜி டீச்சரோட பேர் இங்கே இருக்கும். அண்ட் கிளாஸ், ஸோ என்ன வகுப்பு, ஸோ எதுக்கு வந்து அவங்க வந்து இப்போ உங்கள் செய்து காட்டல் பண்ண போகிறாங்க, இது ஒரு செய்து காட்டல் பதிவேடு. ஸோ தமிழில் சொல்லணும்னா செய்து காட்டல், டெமோனா வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது தானே. ஸோ வந்து இது செய்து காட்டல் பதிவேடு. ஸோ உங்களோட பெடகாஜி ஸ்டாஃப் உங்களுக்கு செய்து காட்ட போகிறாங்க, உங்களுக்கு டெமோ தர போகிறாங்க, எதை பற்றி எப்படி கிளாஸ் எடுக்கணுன்றதை பற்றி. ஸோ என்ன கிளாஸுக்கு அவங்க எடுக்கிறாங்க அதை இங்கே எழுதணும். சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், பயாலஜினா பயாலஜி. ஸோ என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க, என்ன டாப்பிக்கில் எடுக்க போகிறாங்க, இது ஒரு லெசன் பிளான் மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸு. அண்ட் என்ன டேட்டில் வந்து எடுத்தாங்க, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுவாங்க கடைசியாக நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போ டேட்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம், அதாவது லெசன் பிளான். ஸோ லெசன் பிளான் பற்றி கொஞ்சம் நீங்கள் எழுதணும். லெசன் பிளான்னாலே ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ், ஸோ ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன, அவங்களுக்கு நாலேஜ் கிடைக்கணும், பொது நோக்கங்கள் என்னென்ன, ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றது தான் ஜென்ரல் அப்ஜெக்டிவ். ஸோ ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த லெசன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சிறப்பு நோக்கங்கள், அதுதான் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன கிடைக்கிது, அவங்களால டிஸ்கிரைப் பண்ண முடியுமா, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா இந்த லெசனுக்கு அப்புறம், அதுதான் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ், அதாவது சிறப்பு நோக்கங்கள் அது. அண்ட் ஹவு வாஸ் த லெசன் இன்ட்ரடியூஸ்ட் இன் த கிளாஸ், இது ஒரு டெமோ இல்லையா, செய்து காட்டல் ரெக்கார்டு இது. அதனால நீங்கள் வந்து அவங்க லெசனை பார்க்குறீங்க, அவங்க ஸ்டாஃப் எடுக்கிறத அவங்க எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு, நீங்கள் பாடம் எவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டது, அதுதான் இதோட மீனிங். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இதை நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதணும் அந்த ரெக்கார்டில். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த லெசன், பாட வளர்ச்சி, எப்படி வந்து அவங்க டீச்சர் வந்து அந்த லெசனை வந்து எப்படி வந்து எடுக்கிறாங்க, எப்படி டெவலப் பண்ணி அதை கொண்டு போகிறாங்க கிளாஸில். அண்ட் யூஸ் ஆஃப் பிளாக் போர்ட் யூசேஜ் எப்படி இருக்குது, அண்ட் டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குது அவங்களோடது, என்ன மாதிரியான மெத்தட், லெக்சர் யூஸ் பண்ணுறாங்களா, டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களா,
இல்லை ஒரு ஏவி எய்டு காட்டுறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. அண்ட் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறாங்க, சார்ட்டு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி இங்கே அந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் எவால்வேஷன். ஸோ எவால்வேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டீச்சர் எப்படி வந்து அவங்களோட இதை வந்து எவால்வேட் பண்ணிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, நம்ம சொன்னது போய் சேர்ந்துச்சா அப்படின்றத அவங்க வந்து எவால்வேட் பண்ணுவாங்க இல்லையா. கடைசியாக கொஷின் கேட்பாங்க இந்த டாப்பிக்கில். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எழுதணும். அண்ட் ஃபாலோ அப். ஸோ ஃபாலோ அப்போ அந்த ஹோம்ஒர்க்கு தருவாங்க இல்லையா, ஹோம்ஒர்க்கு அசைன்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தந்தாங்களா, ஸோ அதை பற்றி நீங்கள் எழுதணும். அண்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். கிளாஸ் ரூம் எப்படி இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சா இல்லை நாய்ஸியாக இருந்துச்சா, ஸோ அப்படின்றத எல்லோரும் ஒழுங்காக கவனிச்சாங்களா, அதை பற்றி நீங்கள் எழுதணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யுவர் பெடகாஜி ஸ்டாஃப் எப்படி இருந்துச்சு, அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷன், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன், ஸோ இதெல்லாம் எழுதணும். அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லாக் ஆன் அப்சர்வேஷன் அண்ட் ஆஃப் டீச்சிங் பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஃப்ளெக்ஷன், உங்களோட பிரதிபலிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியரோட பண்புகள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிஃப்ளெக்டிவ் லாக் அப்படின்னா வந்து திறனாய்வு சிந்தனை பதிவு, அதாவது அவங்க எப்படி வந்து அவங்களுக்கு செய்து காட்டியிருக்காங்க உங்களுக்கு, அதை பற்றினா உங்களோட ஒரு எப்படி உங்களோட இம்ப்ரெஷன் அது எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்ததில்ல, ஓவராலாக உங்களோட இம்ப்ரெஷன். ஸோ எதை பற்றினாலும் இருக்கலாம், அந்த அவங்களோட எந்தூசியாசம், அவங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க குழந்தைங்கள, ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த இடத்துல. ஆக்டிவிட்டீஸ் ஐ வுட் இம்ப்ளிமெண்ட் டு என்ஹான்ஸ் லேர்னிங் இஃப் ஐ வேர் அ டீச்சர். நான் ஒரு டீச்சராக இருந்தேன்னா இந்த கற்றலை நான் மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவேன். ஸோ அதுதான் வாட் ஆக்டிவிட்டீஸ் ஐ வுட் இம்ப்ளிமெண்ட் டு என்ஹான்ஸ் லேர்னிங் இஃப் ஐ வேர் அ டீச்சர். பிகாஸ் இங்கே வந்து உங்களோட பெடகாஜி ஸ்டாஃப் உங்களுக்கு டெமோ காட்டுறாங்க இல்லையா. ஸோ நான் டீச்சராக சப்போஸ் அந்த கிளாஸ் எடுத்தேன்னா நான் என்ன வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவேன், அதை எழுதணும். அண்ட் கன்க்ளூஷன் வந்து முடிவுரை. ஸோ அதை வந்து நீங்கள் சும்மா எப்படி இருந்துச்சு அந்த ஸ்டாஃபோட டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு எழுதணும். கடைசியாக உங்களுக்கு சைன் ஆஃப் த டீச்சர் ட்ரெயினிங், உங்களோட சைனும், அண்ட் டீச்சர் ட்ரெயினினா நீங்கள், ஸோ உங்களோட சைனும், இங்கே வந்து இந்த சைடு டீச்சர் எஜுகேட்டர், ஸோ அவங்கக்கிட்டையும் நீங்கள் சைன் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது அந்த பெடகாஜி ஸ்டாஃப் உங்களுக்கு இந்த டெமோ கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட சைன் இந்த இடத்துல வரும். ஸோ கன்க்ளூஷனுக்கு அப்புறம் ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். ஸோ சில காலேஜஸில் இது பிரிண்டடாகவே இருக்கும், சில காலேஜஸில் நீங்கள் எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுக்கும் அப்சர்வேஷன் ரெக்கார்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் அப்சர்வேஷன் ரெக்கார்ட் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். டெமான்ஸ்ட்ரேஷன்னா செய்து காட்டல். ஸோ உங்கள் ஆசிரியர், அதாவது உங்கள் பெடகாஜி ஸ்டாஃப் உங்களுக்கு செய்து காட்டுறாங்க எப்படி வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றத. ஸோ இது வந்து 5 இருக்கும். இந்த 5 வந்து நீங்கள் லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் எழுதணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும், டோட்டலாக நீங்கள் 10 எழுதணும். 2 நோட்ஸ் வரும் இதில். ஸோ 2 நோட் புக், ஸோ 2 ரெக்கார்ட் நோட், ஸோ 2 டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் நோட் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்த ரெக்கார்ட்ஸ் பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.